ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாம்பாக்கம் டு மெயினாக டி நகருக்கு நீங்கள் நான் சூஸ் பண்ணியிருக்க பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா B51X. இங்கேருந்து உங்களுக்கு தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போகிறது பெஸ்ட்டு. பட் உங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன வழியில் இந்த பஸ் ட்ராவல் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு 2 பஸ்ஸு டி நகருக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று 51AX, இன்னொன்று V51X. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது V51X தாங்க. கிளாம்பாக்கம் முன்னாடி உங்களுக்கு ஆர்ச் ஒர்க் நடக்கிறதுனால பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்குது. இந்த சிக்னலில் பஸ்ஸு இப்போ யூ டர்ன் போடுது. டிக்கெட் ஃபேர் 39 rupees. கிளாம்பாக்கம் டு தாம்பரம் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஸ்ட்ரெயிட் ரோடு தான், 15 minutes ட்ராவலிங் தான். இப்போ வாங்க தாம்பரத்தில் இருந்து இந்த டி நகர் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். வண்டலூர் பஸ் ஸ்டாப்லேருந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக வரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ்ஸு உங்களுக்கு தாம்பரம் மெயின் மேற்கு போகாதுங்க. ரைட் ஹேண்ட் சைடு பிரிட்ஜில் கட் ஆனோடனே டவுனில் இருக்கிறது தான் இந்த தாம்பரம் ஈஸ்ட் பஸ் ஸ்டாப். இதுதான் உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தாங்க மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். இப்போ பஸ் நிற்கிறது தாங்க கிறிஸ்டின் காலேஜ் பஸ் ஸ்டாப். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேக் சைடு வர என்ட்ரி இது தாங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற பஸ் ஸ்டாப் தாங்க ஈஸ்ட் தாம்பரம் கான்வென்ட் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஆதிநகர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ரூட்டில் உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங் வரும், அது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ரூட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இதே ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கோவிலஞ்சேரி அகரம் தேன் போகிறதுக்கு உண்டான வழி. இப்போது வரப்போகிற பஸ் ஸ்டாப்பு தான் கேம்ப் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க. கேம்ப் ரோடுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தாங்க ராஜகீழ்ப்பாக்கம் பஸ் ஸ்டாப். இப்போ அடுத்ததா பஸ் நிற்கிற இந்த இடம் தாங்க காமராஜர்புரம் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது செம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் SIVET காலேஜ் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போகிறது தாங்க ரூபி அபார்ட்மெண்ட் பஸ் ஸ்டாப். ரூபி அபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்ததாக இப்போ வர்றதாங்க விஜயநகரம் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த மேடவாக்கம் ஃபினிஷ் பண்ண பிரிட்ஜு. நீங்க சைதாப்பேட்டை வேளச்சேரியெல்லாம் போறதா இருந்தா ஸ்ட்ரெயிட்டா பிரிட்ஜ் மேலேயே போயிடலாங்க. ஓன் வெஹிக்கிள்ல போறதா இருந்தா இப்போ நீங்க அடுத்ததா பார்க்க இருக்கிறது இந்த பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு கோவிலம்பாக்கம் வெள்ளக்கல் வழியா தாங்க இந்த பஸ் இப்போ டுவர்ட்ஸ் டி நகர் ரீச் பண்ண போது. இந்த லெஃப்ட்ல கார்னர்ல பஸ் நின்றுதாங்க மேடவாக்கம் கூட் ரோட் பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல உங்களுக்கு வெள்ளக்கல்ல பாத்தீங்கன்னா பில்லர் எழுப்புறது பாலம் கட்டுறதெல்லாம் ஓரளவு நல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிறதாங்க வெள்ளக்கல் பஸ் ஸ்டாப். வெள்ளக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க கோவிலம்பாக்கம் பஸ் ஸ்டாப். கோவிலம்பாக்கத்துக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க ஈச்சங்காடு ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறதா இந்த தொரப்பாக்கம் ரேடியல் ரோடு. ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதாங்க தொரப்பாக்கம். இப்போது இந்த பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக கீழ்கட்டளை வழியாக தான் வேளச்சேரி டச் பண்ணி இப்போ டி நகர் போகுது. இந்த கீழ்கட்டளையில் உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ அடுத்ததாக பஸ் இங்கே உள்ளே என்ட்ராகி போயிட்டுருக்கிறதாங்க கீழ்கட்டளை. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கீழ்கட்டளை
பேருந்து நிலையம். இங்கேருந்து உங்களுக்கு திருவான்மியூருக்கோ பிராட்வேவுக்கோ நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. பஸ் இப்போ நிற்கிறதாங்க கீழ்கட்டளை பஸ் ஸ்டாப். அடுத்ததாக இந்த பஸ் நிற்கிறதா பார்த்தீங்கன்னா UTI பஸ் ஸ்டாப்புங்க. UTIக்கு அடுத்து பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி தாங்க போகும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் ஆயில் மில், வானுவம்பேட்டை, அப்படியே சென்ட் தாமஸ் மவுண்ட்லாம் போகிறவங்க போகலாங்க. ஃபஸ்ட்டு வரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் ஐயப்பன் கோயில் பஸ் ஸ்டாப்பு. அங்கே ஆள் இறங்க வேண்டிய இல்லைங்க. அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்க போகிறது தான் பொன்னியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பாலையா கார்டன் பஸ் ஸ்டாப்புங்க. டேஞ்சரஸ் கர்வ் கோ ஸ்லோ இந்த பஸ் ஸ்டாப்லேயே எழுதியிருக்கு. பாலையா கார்டனுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்க போகிறது தான் சதாசிவம் நகர் பஸ் ஸ்டாப்புங்க. சதாசிவம் நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ராம் நகர் பஸ் ஸ்டாப். ராம் நகருக்கு அடுத்ததாக இப்போ வரப்போகிறது தாங்க பசார் ரோட் பஸ் ஸ்டாப். பஸ் இப்போ அடுத்ததாக நிற்கிறது கைவேலி பஸ் ஸ்டாப். கைவேலி பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே இந்த வேளச்சேரி பிரிட்ஜு மேலே தாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு. பிரிட்ஜு இறங்கின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா கிராஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் போகலாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த விஜயநகரம் பஸ் ஸ்டாப். விஜயநகரம் பஸ் ஸ்டாப்லேருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நடுவில் உங்களுக்கு தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப் அண்ட் குருநானக் காலேஜ் இருக்குங்க. அது தாண்டின உடனே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபீனிக்ஸ் மால். நீங்கள் குருநானக் காலேஜ் பஸ் ஸ்டாப் இறங்குனீங்கனாலே இந்த ஃபீனிக்ஸ் மால் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. அதுக்கு அடுத்ததாக லெஃப்டில் பஸ் இப்போ நிற்கிறதாங்க 5 பர்லாங் ரோட் பஸ் ஸ்டாப். 5 பர்லாங் ரோடுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் டுவர்ட்ஸ் GST சாலைக்கு போகிறதுக்கு உண்டான வழி. பஸ்ஸு இப்போது கிண்டி ரேஸ்கோ சாலையில் தாங்க போயிட்டுருக்கு. அடுத்ததாக பஸ்ஸு இங்கே நிற்க போகிறது கிண்டி ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்புங்க. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறவங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சின்னமலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் லிட்டில் மவுண்ட் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறதாங்க ராஜா ஹாஸ்டல் பஸ் ஸ்டாப். அதாவது இதுதான் வந்து சைதாப்பேட்டை வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க.
இப்போது தாண்டின உடனே சிக்னலில் லெஃப்ட் கட் பண்ண இந்த ரோடு தான் வந்து டி நகர் போகிறதுக்கு உண்டான வழிங்க. இதில் ஃபஸ்ட்டு பஸ் நிற்கிறது தான் சிஐடி நகர் பஸ் ஸ்டாப். டி நகர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால் பல இடங்களில் உங்களுக்கு டேக் டைவர்ஷனாக தாங்க இருக்கும். சிஐடி நகர் தாண்டி லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணால் வர்றது தாங்க இந்த டி நகர் மேம்பாலம். இந்த நடை மேம்பாலத்துலேருந்து பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் பண்ணுது. ரைட் கட் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்ட். ஓகே வியூவர்ஸ், இப்போது கிளாம்பாக்கத்துலேருந்து மெயின் டி நகர் வந்து ரீச் பண்ணிட்டேன். இதுதான் டி நகர் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து உங்களுக்கு B51 அவைலபிளாக இருக்குது, A51 அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இதுவே நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் உங்களுக்கு ஜஸ்ட் 45 மினிட்ஸில் நீங்கள் இந்த டி நகர் வந்து ரீச் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் தாம்பரம் வந்துட்டிங்கன்னா தாம்பரத்து வந்து உங்களுக்கு ட்ரெயின் 5 நிமிஷத்துக்கு ஒன்று அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.